ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 11/2016 துன்முகி வருஷம் கார்த்திகை மாசம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. திருதியை திதி பின் சதுர்த்தி திதி, மிருகசீரிடம் நட்சத்திரம் பின் திருவாதிரை நட்சத்திரம், பவகரணம் மரணயோகம் கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள். சூலம் தெற்கு தென்கிழக்கு, நாளிகை 20, பரிகாரம் தைலம். சதுர்த்தியில வளர்பிறை சதுர்த்தியை விட தேய்பிறை சதுர்த்தி கேது கிரகத்தினுடைய பாதிப்பை நீக்கக்கூடிய சதுர்த்தின்னு அனுபவத்தில் பார்த்துருக்கு. அது பகல்ல நம்ம கும்பிடுறோம்னா இது இரவுல கும்பிடணும். 6 மணிக்கு மேல ஒரு 8 மணிக்குள்ள மாலை விநாயகரை வழிபடுறது. காலையிலிருந்து விரதம் இருந்து கூட வழிபடலாம். விரதம் இருக்க முடியாதவங்க சைவ உணவு மட்டுமே சாப்பிட்டுட்டு வழிபடலாம். தீபமேற்றி வழிபடலாம். அபிஷேகம் முக்கியமாக செய்து வழிபடலாம். கொழுக்கட்டை, அப்புறம் அவல், பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது சுண்டல், இந்த மாதிரி எல்லாம் தயாரித்து கொண்டு வச்சு வழிபடலாம். விநாயகர் அகவல் படித்து வழிபடலாம். ஔவையார் விநாயகரை பற்றி போற்றி பாடின பாடல் விநாயகர் அகவல், அதை படித்து வழிபடலாம். அருகம்புல் மாலை போட்டு வழிபடலாம். வெள்ளருக்கிழம்பு மாலை போட்டு வழிபடலாம். விநாயகருக்கு வெள்ளருக்கிழ மாலை மிக மிக சிறந்தது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதாவது பெருமாளுக்கு துளசி மாதிரி, சிவனுக்கு வில்வ மாதிரி, விநாயகருக்கு அருகுன்னு தெரியும் உங்களுக்கு. அருகுக்கு மேல சக்தி வாய்ந்தது வெள்ளருக்கம்பூ. நடக்காத குழந்தைய கூட 12 நாள்ல நடக்க வச்சது. நீங்க நம்பணும். நடந்துட்டு இருந்த குழந்தை திடீர்னு ஒரு கால் நடக்க முடியல. அவங்க உறவுக்காரங்க ஒருத்தர், இதுக்கு அவங்க அப்பா அம்மா கூட இல்லை, அதுக்கு அடுத்தபடியா அவங்க மாமா முறை உள்ளவங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க 12 நாள் அந்த குழந்தைக்காகவே அர்ச்சனை வச்சு வெள்ளருக்கிழம்பூ கொடுத்து வழிபட 12ஆவது நாள் முடிஞ்சு 13ஆவது நாள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை எந்திரிச்சு கால் ஊனா அந்த குழந்தை ஊனுது, நடக்குது. பெரிய திருவிளையாடல். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சம்பவங்கள் நடந்தா தான் புரியும். திருச்செந்தூர்ல கூட இப்போ சமீபத்தில் நடந்த சஷ்டி விழாவில் ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் பேசாதவர் பேசியிருக்காருன்னு நம்ம பேப்பர்ல படித்தோம். தினகரன்ல பேப்பர்ல போட்டிருந்தாங்க அதை பத்தி. அந்த மாதிரி நான் இறைவனோட சக்தி அளப்பரியது. அதுல விநாயகரோட சக்தி மிக மிக அளப்பரியது. கிரகங்கள்லயே மிக கொடிய கிரகம் கேது. அந்த கேதை கண்ட்ரோல் படுத்துறது விநாயகர் தான். அவரால் மட்டும்தான் முடியும். கிரகணம் சந்திரனை பிடிக்குது, சூரியனை பிடிக்குது, விநாயகரை பிடிக்கவே முடியல. அவர் அந்த மாதிரி மெத்தடை கையாண்டிருக்கார். மிகச்சிறந்த அறிஞர், மிகச்சிறந்த புத்திசாலி, மிகச்சிறந்த சாமர்த்தியசாலி, எளியவர். எல்லாத்துக்கும் மேல நல்லா புரிஞ்சுக்குங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாங்கிறதெல்லாம் பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனா அவர் எளிமையா இருக்காரா, யாராலையும் எளிதில் சந்திக்கக்கூடியவரா இருக்காரா, அப்படிதான் முக்கியம். அப்போ விநாயகர் பாத்தீங்கன்னா வீதியில ஒரு சுற்றி வரும்போது நம்ம நின்று கும்பிட்டு வர மாதிரி இருக்கார். போய் அவருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியதில்லை. நீங்க போய் 2 நாள் 3 நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, முழு முதற் கடவுள், கடவுளுக்கே கடவுள் எவ்வளவு இறங்கி வந்திருக்காருன்னு. எதுக்காக அப்படி இறங்கி வந்தாருன்னா, மனுஷா நீ பெரிய ஆள் ஆயிட்டீன்னா யாரையும் மதிக்காம இருக்கிற, உன்னுடைய அந்த தலைக்கணத்தை குறைக்கிறதுக்கு தான் நான் இப்படி இருக்கேன். நான் உன்னை விட பெரிய ஆள், கடவுளுக்கே பெரிய ஆள். ஆனா நான் எவ்வளவு எளிமையா இருக்கேன்னு பாரு, மனித வாழ்க்கை நிலையில்லாதது இப்படிங்கிறதெல்லாம் உணர்த்துறதுக்கு தான் வந்திருக்காரு. அதுலயும் அந்த கேதுன்னு சொல்லக்கூடிய கொடிய கிரகத்தினுடைய நரம்பு சம்பந்தமான தொந்தரவு, முக்கியமா கட்டிகள் உடம்புல இருக்கிறது, அப்புறம் அந்த ராகு கேது இருந்துட்டு கல்யாண வாழ்க்கையில சில சங்கடங்கள் பண்றது, தள்ளி போறது, ராகு திசை கேது திசை இந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கொடுக்கும், அறுவை சிகிச்சை கொடுக்க பார்க்கும். இதை எல்லாமே அவர் சரி பண்ணிடுவார். நெஞ்சில கோலகட்டிக்கு குழந்தைகளுக்கு சின்ன வயசுல கேது இருந்தா இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க டாக்டர். நான் சொல்லுவேன், ஆமா, நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தங்க ஒரு 30 நாளைக்கு முன்னே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் ஒரு டாக்டர் பாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க 5 வருஷத்துக்கு இப்படி இருக்குன்னு. நான் கணிச்சு சொன்னேன் 5 வருஷத்துக்கு இந்த திசை இருக்கு, இப்படி இருக்குன்னு. அவங்க சொல்றாங்க, என்ன அந்த டாக்டர் சொன்னதும் நீங்க சொல்றது ஒரே மாதிரி இருக்குன்னு. நம்ம ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய மருத்துவம், மிகப்பெரிய விஞ்ஞானம். ஆனா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், அனுபவத்துல தான் பெற முடியும். அதான் விநாயகரை வழிபட வினைகள் யாவும் தீரும். மாலை 6 to 7 அபிஷேகம், அலங்காரம், நீங்க நைவேத்தியம், விநாயகர் அகவல் படிச்சு, அதுக்கப்புறம் சந்திரன் தோன்றுனதுக்கு அப்புறம் சந்திரனை பார்த்துட்டு நீங்க விரதம் முடிச்சா இன்னும் நல்லது. இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் விருச்சிக நட்பு, சந்திரன் மிதுனத்துல நட்பு, செவ்வாய் மகரத்தில் உச்சம், புதன் விருச்சிகத்துல சமம், குரு கன்னியில நட்பு, சுக்கிரன் தனுசுல நட்பு, சனி விருச்சிக பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்திலே இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி.
அசுபனி பரணி கிருத்தி 1ஆம் பாதம் கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு இன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு போயிருக்கக்கூடிய சந்திரன் குருவுக்கு கேந்திரத்துக்கு வந்து கஜகேசரி யோகம் பெறார். பலவீனங்களை ஓரளவுக்கு சரி கட்டுறார். செவ்வாயுடைய பலம் உங்களுக்கு பூமி வழி பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும். இன்னைக்கு போற காரியம் நடக்கும். நீங்க வந்து அசுவினி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதியை வழிபடுங்க. கல்வியில மறதி விலகும், ஹேண்ட் ரைட்டிங்கே மாறும். அதோட பரணியில பிறந்தவங்க துர்க்கையை வழிபடுங்க. முடிஞ்சா அபிஷேகம் செய்து வழிபடுங்க. எலுமிச்சை விளக்குல வடக்கு முகமா மஞ்சள் குங்குமம் வச்சு 2 தீபம் போட்டு வழிபடுங்க. துர்க்கையம்மன் அஷ்டோத்திர மந்திரம் சொல்லி வழிபடுங்க. கிருத்திகளை பிறந்தவங்க இன்னைக்கு வந்து விநாயகரை வழிபட சிறப்பு பெறுவீங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகஷீடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதியோட நிலை உங்களுக்கு பலவீனம் பெற்றிருந்தாலும் குருவோட பார்வை ராசி பார்க்கறது சிறப்பு. சந்திரன் 2ஆம் இடத்துல போய் இருக்காரு. இனிமையான வார்த்தைகள் இருக்கு உங்கள் இடத்துல. 3ஆம் இடத்துக்கு அதிபதி. 3ஆம் இடம்னா இசை, பாடல், இனிமை, அது கூடும். உங்களுக்கு உங்களுடைய பேச்சுல ஒரு வசியத்தன்மை இருக்கும். நீங்க நினைக்கிற காரியம் வெற்றியாகும். நீங்க போன்ல பேசினா கூட எதிர் நபர் உங்களுக்கு சாதகமாவார். கிருத்திகையில பிறந்தவங்களுக்கு நவகிரகங்களை கும்பிடுறதும், ரோகிணியில பிறந்தவங்க மகாலட்சுமியை வழிபடுறதும், மிருகசீடத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு விஸ்வகர்மாவை வழிபடுறதும் சிறப்பு பலன் கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு புதனோட போக்கு சூரியன் பரவாயில்ல போயிருக்கிற இடம். சனி நல்லிடத்தில் இருக்கு. புதன் 6ல் இருக்கிறாங்கிற நிலை இருக்கு. ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. குரு நல்லிடத்தில் இருந்தா இன்னும் நல்லா இருக்கு. காரிய வெற்றிகளுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஒரு சொத்து புதுசா சம்பாதிக்க கூட இருக்கிற சொத்தை சரியா பிரிச்சு கிரயம் பண்ணி பட்டாமாறுதல் பண்ணி பென்சிங் போட்டு அதை வந்து ஒரு உறுதிப்படுத்தி வச்சுக்கலாம். இது போன்ற நேரத்துலலாம் அப்படி பண்ணிக்கணும். அந்த காலத்துலலாம் நேரம் கேட்டால் வந்து அடுத்த நாட்டுக்காரன் பூந்து நாட்டை பிடிச்சிக்குவான். ஆனால் இன்னைக்கு அப்படி பிடிக்க முடியாது. அந்த மாதிரி சட்ட திட்டங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்கிட்ட வந்து வந்தாலும் உலக நாடுகளில் ஆதரவு நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு ஒப்பந்தங்கள் இருக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். ஆனால் அந்த காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் இல்லை. ஒருத்தன் சம்பாதிக்கிறது இழக்கிறது, சம்பாதிக்கிறது இழக்கிறதுன்னு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அதை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டு அது நம்மளுக்கு தான், நம்ம சந்ததிக்கு தான் அப்படிங்கிற அடிப்படையில் அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். மிருகசீடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடும்போது அது உறுதியாகும். திருவாதிரையில் பிறந்தவங்க இன்னைக்கு வந்து ராமானுஜரை வழிபடுங்க. அவர் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம். ராகு கேது தோஷத்தினுடைய பாதிப்பு கூட அவர் நீக்குவார். புனர்பூசில் பிறந்தவங்க ராமனை, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வழிபடுங்க. நன்மைகளை அவர் உங்களுக்கு வழங்குவார். சில பேர் ராமனை வந்து மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க, அவதாரத்துக்கு எதுக்கு இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இறைவனை வந்து பழிக்க கூடாது, அது பெரும் பாவம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது கடக ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு ராசியாதிபதி விரயத்தில் இருக்கார். பொதுவாக சந்திரன் விரயத்தில் இருக்கிறது ஒண்ணு. ராசியாதிபதியை விரயத்துக்கு போகும்போது செலவுகள் இன்னைக்கு கட்டுக்கடங்காம போகும். நீங்க ஒரு கணக்கு போட்டு பணம் எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா அதுக்கு மேல வரும். பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கணும், லோன் வாங்கணும், இப்படி கொஞ்சம் கூடுதல் வரும். இதெல்லாம் தெரிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போய்க்குங்கன்னு சொல்றேன். யார் உங்களை டைவெர்ட் பண்ணாலும் அதுக்கு இணங்காதீங்க. ஏன்னா நம்ம இருக்கிற அளவு போய்க்கிறதுக்கான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்துக்கணும். அதுதான் வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த மகிழ்ச்சி நிலைக்க, நிம்மதி நிலைக்க, இருக்கிற அளவுக்கு இருக்கிறது செலவு பண்ணி தேவைகளை பூர்த்தி பண்ண நீங்க அம்மனை வழிபடுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தொழில் வகையில புதிய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்து சேர நீங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வீட்டு வேலை வேகமா நடக்க, வாகனம் நல்ல இயங்க, உங்களுக்கு தொழிலில் கூடுதலான பணம், வரவேண்டிய பணம் வந்து சேர தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதமும் இருக்கும். ராசி அதிபதி சூரியன். சூரியனோட போக்கு, புதனோட போக்கு அற்புதம். இந்த சனி விலகுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. சந்திரன் வந்து இன்னைக்கு விரையாதிபதி லாபத்தில் இருக்கான். விரையாதிபதி லாபத்தில் இருக்கும்போது விரயத்தால் நன்மைகள் ஏற்படும். அது குருவுக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்க்கிற பணம் வரும்.
இப்போ ஒரு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து விற்கலான்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க 65 கேட்குறாங்கன்னா நீங்கள் அப்புறம் மறுபடியும் 75 கேட்டு 85 கேட்டு அந்த நீங்கள் சொன்னதுக்கே வந்துருவாங்க இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி. விரயத்தால நன்மை, அதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற பணம் வந்து சேருங்கிற நிலை மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. நீங்கள் முருகனை வழிபடுங்க. பூரத்தில் பிறந்தவங்களுக்கு பலவீனம் அகன்று முன்னேற்றம் கூடி கல்வியில் உயர்வு பெற கூடுதல் மதிப்பெண் பெற சரஸ்வதியை வழிபடுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிடைத்த வேலை நிலைக்க கூடுதல் வருமானம் பெற உடன் பணிபுரியறவங்க உங்களுக்கு ஒத்து போக நீங்க தன்வந்திரியை கும்பிடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்களும் இருக்கு. ராசி அதிபதி புதன். புதனுடைய போக்குல சிறப்பு பலன்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால துணிச்சல் அதிகரிக்கும். ஆனாலும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் பின்வாங்குதல் இழுக்குங்கிறத மறந்துடக்கூடாது. ஆக யோசித்து செயல்பட காரிய வெற்றி உண்டாகக்கூடிய நாள். சந்திரனுடைய போக்கு உங்களுக்கு தொழில் பற்றிய அக்கறை அதிகரிக்கும். தொழில்னால லாபம் கூடும். புதிய ஒப்பந்தம் ஒன்று போடுவீங்க, நல்ல லாபம் வருங்கிறது இன்னைக்கே உங்களுக்கு தெரியும். நீங்க நவகிரகங்களை உத்திர நட்சத்திரக்காரங்க கும்பிடுங்க. அஸ்தத்தில் பிறந்தவங்க நீங்க சந்திர பகவானுக்கு தீபமேற்றி வழிபடுங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை, முக்கியமா தெற்கு பார்த்த முருகனை வழிபடுங்க, நன்மை நடக்கும். அடுத்தது துலாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் ஏற்றத்துக்குரிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா சந்திரன் அஷ்டமத்திலிருந்து விலகிருச்சு. மனம் தெளிவா இருக்கு. அந்த தெளிவான மனசுல எடுக்கிற முடிவு நல்ல முடிவு. ஆக இன்னைக்கு எடுக்கிற முடிவு அது உறுதிப்படுறது, இறுதிப்படுறது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதை அறுதிட்டு என்னாலே கூற முடியும். சித்திர நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு வந்து செல்வாக்கு பெற, செல்வம் தேடி வர நீங்க மகாலட்சுமியை வழிபடுங்க. சுவாதியில பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. முடிஞ்சா கொண்டகடலை மாலை 108 பருப்பு கோர்த்து நீங்க குருவுடைய காயத்ரி சொல்லி வழிபடுங்க. அதோட விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சுப்பிரமணியரை வழிபடுறது, சஷ்டி கவசம் படிக்கிறது சிறப்பு. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு ராசியாதிபதியோட பலம் பொருந்திய நிலை சிறப்புனாலும் இன்னைக்கு சந்திரன் அஷ்டமத்துக்கு போயிருக்கார். குழப்பங்களை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்கார். அஷ்டம சந்திரன் என்ன பண்ணுவார்னா குழப்பங்களை ஏற்படுத்துவார், மறதி ஏற்படுத்துவார், பதட்டம், தடுமாற்றம். நீங்க ஒரு செயல் செஞ்சுட்டே இருப்பீங்க நார்மலா, ஆனா அது வேற ஒருக்காக ஒன்று மாத்தி இருப்பீங்க, அதை மாத்தாம மறுபடியும் எடுத்துருவீங்க. அதனால ஒரு வேலைக்கு 2 வேலைங்கிற மாதிரி சூழல்கள் கொடுத்துரும். எந்த ஒரு வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா சந்திராசிரமத்தை செய்யக்கூடிய வேலைகள் 2 வேலைகள் ஆயிரும். அதனால நல்லா யோசிச்சு இது சரியா எப்படி இருக்குங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணும். பூட்டிட்டு போனா கூட திரும்ப ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இழுத்து பார்ப்பாங்க. அவங்கள என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு இப்படி பண்றீங்கன்னு கேட்பாங்க நிறைய பேர். அப்படி இல்லை, அது பாதுகாப்பு, அது ரொம்ப நல்லது. வீட்லயே தூங்க போறீங்கன்னா பூட்டிருக்கான்னு மறுபடியும் இருக்க எந்திரிச்சு வந்து பாத்துக்கிறதுல என்ன உறுதிப்படுத்திக்கணும். அதையும் சந்திராஷ்டமத்துல மனக்குழப்பம் இருக்கு, உறுதிப்படுத்திக்கணும். நானே பூட்டிட்டு போவேன், மறுபடியும் ஒரு ரவுண்டு வருவேன். என்ன நினைப்பாங்க, இப்பதான் பூட்டிட்டு போனார் மறுபடியும் பாக்குறதுக்கு வராரு. சந்திராஷ்டமத்துல அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவன் கணிச்சு பார்த்தா சந்திராஷ்டிரமம் இருக்கு. அதனாலதான் நம்ம நிகழ்ச்சியில சந்திராஷ்டிரமத்தை பத்தி நான் அதிகமா சொல்றேன். இது உங்களால உணர முடியும். அந்த வகையில விசாக நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு வந்து தடைகள் ஏற்படாம, குழப்பங்கள் ஏற்படாம இருக்கிறதுக்கு முருகனை கும்பிடுங்க. அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க அம்மனை வழிபடுங்க. கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க தன்வந்திரியை கும்பிடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதை இருக்கு. ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குல இன்னைக்கு சந்திரன் ஓரளவுக்கு சாதகமான இடத்துல உட்கார்ந்து இருக்கார். ஆனா விரயத்தில் இருக்கக்கூடிய சனி, விரயத்தில் இருக்கக்கூடிய சூரியன், விரயத்தில் இருக்கக்கூடிய புதன் அவ்வளவு நல்லா இல்லை. அதனால கொஞ்சம் முதல் மாதிரி இல்லைங்க சார். 2002, 12, 13 எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? இப்ப என்னமோ அந்த 2005 இருந்தது இல்லைங்க, அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமாங்க, அது இருட்டு பகலும் வர்ற மாதிரி, மேடு பள்ளம் வர்ற மாதிரி ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்காது. 2005 சிரமப்பட்டீங்க, அப்புறம் 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் நல்லா வேகமா வந்தது, 13 வரைக்கும். இந்த 14க்கு அப்புறம் வந்து 15, 16 ரொம்பவுமே கொஞ்சம் ஸ்லோவா தெரியுது. இருக்கதான் செய்யும். இது வந்து மனித சூழ்ச்சி அல்ல, கிரக சுழற்சி. நல்லா புரிஞ்சுக்குங்க. மனித இதை பார்த்துட்டு இருட்டாயிடுச்சு யார் காரணமா இருக்கும், யாரோ எதிரி சதி பண்ணிட்டான்ப்பா,
பில்லி சூனியம் பண்ணி வச்சுட்டான்னு ஒருத்தன் சொல்றான், 1,00,000 ரூபாய் கொண்டு வானா அதை சரி பண்றேன் அப்படின்னு. அது உண்மையா? ஆக இப்படி எல்லாம் ஏமாந்துடாதீங்க. ஏமாறக்கூடிய சந்தர்ப்பம். ஒரு பெண்களா இருந்தீங்கன்னா, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போறீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்மளை கட்டுப்படுத்தி கொண்டு வைக்கணும். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. படிப்பை மட்டுமே சிந்திச்சு போனீங்கன்னா படிப்புல 7.5 சனிலையும் வெற்றி பெறலாம். ஆனா மனசை மாத்தி வேற பக்கம் டைவர்ட் பண்ணி கொண்டு போக பார்க்க அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. படிக்கிற வயசுல அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் சொல்லுவேன், இதயம்ங்கிற படத்துல, கதிர் எடுத்த படம் அது, இதயங்கிற படத்துல முரளி ஹீரா நடிச்ச படம். நீங்க உங்களுடைய வேலையை செய்யுங்க, பெண்கள் உங்க பின்னாடி வருவாங்கன்னு அவர் சொல்லுவார் வசனம். நான் சொல்றேன், நீங்க உங்க வேலையை ஆண்கள் செய்யுங்க, பல பெண்களோட அப்பாக்கள் உங்க பின்னாடி வருவாங்கன்னு சொல்றேன். அப்படி நம்ம வேலை நாம செய்யும் போது உரிய நேரத்துக்கு உரியது வரும். உரியது அல்லாத நேரத்தில் எப்படி உரியது வருக்கு நாம ஏற்பாடு பண்ணக்கூடாது. அது நிரந்தரம் இருக்காது, நிலைக்காது. அதை புரிஞ்சுக்கணும். அதுல மகிழ்ச்சி இருக்காது. பல பேர்த்த கவலைப்பட வச்சு பல பேர்த்தோட சாபத்தை வாங்கி வாழ்ற வாழ்க்கை இது நிலைக்காது. சந்ததிகளும் சிரமப்படும். அதனாலதான் எத்தனையோ சந்ததிகள், பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்த சந்ததிகள்லாம் ரொம்ப சிரமப்படுது. அந்த மாதிரி சூழல் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம உருவாக்கணும். அதுல முக்கியமா மூல நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஆஞ்சநேயரை கும்பிடுறதும், பூராடத்துல பிறந்தவங்க தன்வந்திரியை கும்பிடுறதும், உத்திராடத்துல பிறந்தவங்க விநாயகர் கும்பிடுறதும் பலவீனங்களை போக்கும். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரகங்களோட போக்குல சனியோட நிலை அற்புதம். சூரியன் புதனோட நிலையெல்லாம் சிறப்பா இருக்கு. சந்திரன் மட்டும் இன்னைக்கு 7 குறையும் 6 இருக்கு. மனைவியோட இல்லாத கூட்டாளியோட சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட பார்க்கும். அதை சரி பண்ணி கொண்டு போறதுக்கு மற்ற கிரகங்கள் ஒத்துழைப்பு இருக்கு. அதை சரி பண்ணிக்க முடியும். பூர்வீகத்தை விரயத்தினால நன்மை ஏற்படுத்த முடியும். பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் இருந்தா அதை பங்கி வித்து வேற இடத்துல மாத்தி, பூர்வீகம் ஆகுதுன்னா கண்டிப்பா மாத்திடணுங்க. மாத்திட்டா தான் நம்ம சிறப்படைவோம். பங்காளியை கேட்கறாங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய் சொத்து அவங்க 80 கேட்கறாங்கன்னா கொடுத்துடலாம். ஒரே வயிற்றுல பிறந்தவங்க தானே. ஏன்னா சில சமயம் அது இருக்க வரைக்கும் நம்மளை முன்னேறக்கூடாது. அதை கொடுத்துச்சுன்னா வேற ஏதோ ஒரு பக்கம் நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கிடும். அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன். அப்படி அதை கொடுத்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர், குழந்தை இல்லாம இருந்தவங்க குழந்தை கிடைச்சவங்க எத்தனை பேர், இப்படி கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்க கல்யாணமானவங்க எத்தனை பேர், உடல்நிலை சரி இல்லாதவங்க சரியானவங்க எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம். அதனால சில சமயம் அது ஆகாதுன்னா கொடுத்துடணும். கொஞ்சம் கம்மியா போனாலும் சரி, ஆனால் இந்த சமயம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உத்திராடத்துக்காரங்களுக்கு விரயங்கள் நல்லபடியா நடந்து முடிய அம்மனை கும்பிடணும். அது சுபவிரயமாக. திருவோணத்தில் பிறந்தவங்க வியாபாரத்துல நல்ல கூடுதல் வருமானம் பெற நீங்க விநாயகரை கும்பிடுங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மன் வழிபாடு, குலதெய்வம் இருந்ததுன்னா குலதெய்வ அம்மன்னா இன்னும் சிறப்பு. அம்மனை வழிபட அற்புதமான நற்பலங்கள் நடக்கும். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா சனி. சனியோட போக்கு ஓரளவுக்கு இருக்கு. சந்திரன் இன்னைக்கு திரிகோணத்துக்கு போயிட்டார். 6 குடையவன் திரிகோணம் ஏறும்போது தன்னுடைய தன்மை இழந்துக்கிறான். அதாவது கெட்டவனும் கூட நல்ல இடத்துல இருக்கும்போது கெட்டதை செய்ய மாட்டான். ஒரு ட்ரிங்க்ஸ் பண்றவன் ஒரு கோயிலுக்குள்ள இருக்கும்போது பண்ண மாட்டான் இல்லைங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படிதான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு அதை சொன்னா தான் புரியும். அதனால கெட்டவனும் கூட நல்ல இடத்துல இருக்கும்போது கெடுதலை செய்ய மாட்டாங்கிற அடிப்படையில சந்திரனுடைய போக்கு உங்களுக்கு நல்ல சிந்தனை கொடுக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறதெல்லாம் அறிய வைக்கும். அது புரிய வைக்கும். உரிய இடத்துல உங்களை கொண்டு நிறுத்தும். நீங்க சரியான இடத்துல போய் இருக்கீங்கிற அல்லது சரியான இடத்துல நிக்கிறீங்கிறது சொல்லும். அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அம்மன் வழிபாடு, சதயத்தில் பிறந்தவங்களுக்கு பெருமாள் வழிபாடும், பூரட்டாதியில பிறந்தவங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சிறப்பு தரும். அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவர் குரு பகவான். குரு அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தி குருவா அல்லது நவகிரகங்கள்ல குருவா அப்படிங்கறதெல்லாம் கேள்வி. இதை பத்தி நான் ஒரு பாட்டை எழுதியிருக்கேன், குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல சித்தர்கள் எல்லாமே குரு தான். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரகா, குரு சாத்தா பரபிரமா தஸ்மை குருவே நமகன்னு சொல்றோம். விஷ்ணு குருதா, பிரம்மம் குருதா, சிவனும் குருதா. அதுல இந்த தட்சிணாமூர்த்திங்கிறது சிவகுரு. மூர்த்தினா சிவம், தட்சிணம்னா தெற்கு, தெற்கு பார்த்த மூர்த்தி. அசுரர்கள் அவரை தவமிருந்து வேண்ட அவர் கிழக்கு பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தவர் தெற்கு பார்த்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண ஒரு அம்சம் தான் அது. அதனால அந்த அமைப்பு ஒரு நிலை உங்களுக்கு சிறப்பா இருக்கு. குரு உங்க ராசியாதிபதி குருங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிட ஏற்றம் அதிகரிக்கும். வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும், பணப்புழக்கம் கூடும். பணம் வேணும் மனுஷனுக்கு. ஆனா அது முறையா வரணும். உத்திரட்டாதியில பிறந்தவங்க இன்னைக்கு காமதேனு வழிபட்ட பட்டீஸ்வரனை வழிபட சிறப்பு. இல்லைன்னா சிவன் எங்க இருந்தாலும் வழிபடுங்க. ரேவதியில பிறந்தவங்க இன்னைக்கு உங்களுடைய நட்சத்திர தேவதையான சனி பகவானை வழிபடுங்க. தர்ம பிரபு, சனின்னா கெட்டவன் இல்லை, தர்ம பிரபு. நீங்க ஏதோ தர்மம் பண்ணலாம் இன்னைக்கு. தான தர்மங்கள், காசு தானம், சொர்ணம்னு சொல்லுவாங்க, துணி தானம், ஏதாவது தானியங்கள் தானம் பண்ணலாம் இன்னைக்கு. அது ஒரு சிறப்பு பலன் கொடுக்கும். முக்கியமா கொண்டைக்கடலை தானம் பண்ணுங்க இன்னைக்கு. நேரில் இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.